உன்னி முகுந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போ பஞ்ச் பண்ணால் எவ்வளோ கான்டாக்ட் பண்ணணும், கேமரா எங்கே போச்சுன்னா எங்கே ஓவர்லாப் பண்ணணும், இது எல்லாமே வெல் ப்ரிப்பேரான ஆர்டிஸ்ட். லெசன் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்போ பஞ்சு, செவத்தில் அடிக்கிறது, இது எல்லாமே எங்கே பவர் கொடுக்கணும், எங்கே பவர் கம்மியாக கொடுக்கணும், ஃபேஸில் எங்கே எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், இது எல்லாமே நீட்டாக பண்ணது. இது வரைக்கும் ரிஸ்க்கான அடிபட்டு எமர்ஜென்சியாக போன மாதிரி ஆளுங்க யாருமே கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சேஃப்டி தான் முக்கியம். சேஃப்டி இல்லைனா அந்த ஷாட்டை பண்ண மாட்டேன். ஃபைட்டர்ஸை தூக்கி கீழே விழுந்தால் தான் ஷாட்டுன்னு அப்படி கிடையாது. அது எப்படி எடுக்கணுங்கிற டெக்னிக்கில் எனக்கு நிறையாவே தெரியும். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எனக்கு செகண்ட் படத்துக்கு டேட் இல்லை. செகண்ட் படம் பண்ணும்போது ஃபஸ்ட் படம், தேர்ட் படம் அப்படியே ஃபஸ்ட்டு தலைவன், லவ்லி, பிரம்மயுகம், நடிகர் தெலுங்கு அப்படியே வந்துட்டே இருந்தது படம். ஆனால் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை. ஆனால் படங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சு இப்போது 31 மூவிஸ் வரைக்கும் 1.5 இயர்ஸில் முடிஞ்சுது. என்னோட ஃபேமிலியில் மொத்தம் 32-34 பேர் ஃபைட்டர்ஸ் மட்டுமே இருக்காங்க. அப்பா, அண்ணன், மாமா, மச்சான், அண்ணன் பசங்க, மாமா பசங்க, மச்சான் பசங்க, தம்பிங்க எல்லாமே டோட்டலாகவே ஃபைட்டர்ஸ் தான். அப்பா அவங்கள அடுத்த ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வரைக்குமே ஃபைட்டர்ஸ் தான் எல்லாமே. ஓகே. அப்போ வந்து எம்ஜிஆருக்குலாம் டூ போட்டு அந்த ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது தெலுங்குல ஒன்று ஒரு படம் மைல் ஸ்டோன் ஆகும் போது மலையாளத்துக்கு இந்த படம் தான் மைல் ஸ்டோன். எல்லாருக்குமே யூனியனில் தனித்தனியாக ஃபைட் பண்ணுறதுக்கு, பைக் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, மேலே குதிக்கிறது, எல்லாத்துக்குமே தனித்தனி ஆளுங்க இருக்காங்க. ஓகே. ஒன்றுத்துக்கும் தனித்தனி ஆளுங்க, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆகாது, அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. മാർക്കോ മൂവി ഇപ്പോൾ ഏറ്റവും കൂടുതൽ ട്രെൻഡിങ് ആണ്, വലിയൊരു സംസാര വിഷയമാണ്. മാർക്കോയിൽ ഏറ്റവും കൂടുതൽ സംസാരിക്കപ്പെട്ട കാര്യം എന്ന് പറയുന്നത് മാർക്കോയിലെ സ്റ്റണ്ടാണ്. ആൻഡ് മാർക്കോയിലെ സ്റ്റണ്ടിന് പിറകിലുള്ള ദ റിയൽ സ്റ്റണ്ട് മാസ്റ്റർ ഈസ് ഹിയർ വിത്ത് us. കലൈ ബ്രോ, വെൽക്കം ടു ക്ലബ് FM. താങ്ക് യു. സോ കലൈ കിങ്സൺ, ഈ മാർക്കോ മൂവിയിലെ ഏറ്റവും കൂടുതൽ സംസാരമായത് സ്റ്റണ്ട് സീനാണ്. സോ എങ്ങനെയായിരുന്നു ഈ മാർക്കോനെ ഒന്ന് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്തു തന്നത്? ஸோ ஸ்டார்டிங்கில் மார்க்கோ சொல்லும்போது அனீப் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது. ஸோ மார்க்கோவுக்கு ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரோ கொடுத்தது ரஞ்சி திவாகரன் சொல்லிட்டு வாழா குஹாரமலம் படம் பண்ணும்போது இருந்த அந்த கண்ட்ரோலர் தான். இந்த மாதிரி செட்டு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி படம் ஒன்று இருக்குது, டேரக்டர் வந்து காட் ஃபாடர் பண்ண டேரக்டர். மேக்ஸிமம் நான் அவ்வளோ படங்களும் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அவ்வளோ. ஸோ அது மூலிமா எனக்கு ஆள் தெரில. அதுபோல் நேரில் போய் பார்த்ததுக்கப்புறமா அனீஃப் அதானி என்னென்னா, நான் ஆல்ரெடி மிக்காயில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிவின் பாலிக்கு டூ போட்டுருக்கேன் அந்த படத்தில். ஸோ அது மூலிமா நான் அப்போ சொன்னேன். அப்போ தான் அதுக்கு மாஸ்டர் ஆச்சா, ஆமாம் சார் எனக்கு நீங்கள் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் போச்சு. அதில் ஃபஸ்ட்டு அந்த ரூமுக்குள்ளேயே 14 பேர் கிட்ட உட்காந்துருந்தாங்க. யாரும் என்ன எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அது ஃபைட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் என்ன எதுலாம் கேட்டார். ஸோ இந்த ஃபைட் எடுக்கிறதுக்கு இப்போ 5 days ஃபைட்னா எவ்வளோ நாளில் முடிப்பீங்க, பட்ஜெட் இஷ்யூஸ்னால எவ்வளோ நாளில் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. மேக்ஸிமம் டூரேஷன் தான் ஃபஸ்ட்டு நான் கேட்பேன், எவ்வளோ டைம் வேணும்ட்டு. இப்போ 3 minutes ஃபைட்னா நம்மளுக்கு நைட்டில் போனால் 5 days ஆகும், டேயில் போனால் 2 days 3 daysக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே. அதே கொஞ்சம் நல்ல பெருசாக பண்ணணும்னா டேட்ஸ் ஆகும். இப்போது ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்கிங் வே ஆஃப் மேக்கிங் இருக்குது. இப்போது கத்தனாவது பார்த்தீங்கன்னா 2 minutes ஃபைட்டுக்கு எங்களுக்கு 12 days கிட்ட தேவைப்படுச்சு. ஸோ அந்த மாதிரி மேக்கிங்ஸு. அதே மற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா 2 minutesக்கு 2 daysலேயே பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதிலே எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், எந்த மாதிரி லைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் அங்கே கேட்கும்போது ஃபஸ்ட்டு என் தாட்டில் இருந்தது ஃபைட்டு பண்ணால் ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க பண்ணணும். அதுக்கான டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் வச்சுன்னா எத்தனை வருமா போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அது முடிச்சதுக்கும் பர்ஃபெக்ஷனான ஷார்ட் வேணும். இப்போது பழைய மாதிரிலாம் வச்சா கண்டுபிடிச்சிடுவாங்க, எல்லாத்துலேயும் யூடியூப்பில் ரவுண்டு போட்டு காமிச்சிடுவாங்க இது இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதனால பர்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு என்னோடய லைன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பர்ஃபெக்ஷன். அது சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஸோ ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக வந்துட்டு டயர்டாகாமல் பண்ணி கேரவனுக்கு போகாமல் உட்காராமல் இப்படிலாம் இருந்தாங்கன்னா அது 5 days ஃபைட் வந்து 3 daysல முடியலாம் சார். அந்த மாதிரிலாம் பண்ணால் 4 days 5 days 6 days எக்ஸ்ட்ரா ஆகும். இவ்வளோ நேரத்தில் முடிக்கிறதும் முடியாதும் கேமராமேனோட ஸ்பீட்லேயும் ஆர்டிஸ்டோட ஒர்க்லேயும் தான் இருக்குன்னு டோட்டலாக எல்லாருமே மொத்த டீம் எல்லாமே ஒரு ஆளை டர்ன் பண்ணி பார்த்தாங்க, லுக்கு பார்த்தாங்க. யார் பார்க்குறாங்க நானும் டர்ன் பண்ணி பார்த்தா அதுலேருந்து ஒருத்தர் மட்டும் ஏஞ்சி வந்து ஹாய் மாஸ்டர் உன்னி முகுந்தன், நான் அந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி அவ்வளோ நேரில் பார்த்து பழக்கம் இல்லை உன்னி முகுந்தன் யாருன்னு. அவர் படங்களும் அவ்வளோவா நான் பார்த்ததில்லை, எனக்கு அவ்வளோ தெரியாது. அதுக்கப்புறம் கை கொடுத்துட்டு நான் எல்லா ஆர்டிஸ்டும் சொல்லல சார், பொதுவாக கேட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது மீட்டிங்கில் எல்லாம் உட்காந்துருக்காங்க போல இருக்கு, யார் எந்தெந்த கேட்டகரின்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக எல்லாத்தையும் பேசிவிடுவேன். என்னோட ஸ்லாங் வந்து சென்னை ஸ்லாங்கு. ஸோ அதனால் இந்த
பேசுறது வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து வாங்க போங்க இது அப்படி இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும் என்னது கொஞ்சம் ஃபன்னியாக தான் போகணும் டாக் எல்லாமே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணும்போது எங்களுக்கு கொடுத்த டிவோர்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரோ பிளாக் ஃபைட் தான் நான் கூப்பிட்டது. இதுக்கப்புறம் படத்தில் வந்து 5-6 மாஸ்டர்ஸ் ஆல்ரெடி ஒரு ஃபைட்டுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி எனக்கு படங்கள் நிறையா பண்ணுறதுனால ஒரு படம் பண்ணும்போது சரி இந்த டேட்ஸ்குள்ளே இந்த படத்தை முடிக்கணும், இந்த டேட்ஸ்குள்ளே இந்த படத்தை முடிக்கணும், ஆல்ரெடி டேட்ஸ் வந்து இப்படி கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ டேட்ஸ் எல்லாம் பார்க்குறது என்னோட அசோசியேட்டட் டில்லி கூட இருக்க ஹரீஷ், அப்புறம் மற்ற ஃபைட்டர்ஸு பீட்ரு, ஆகாஷ், சரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பாலா, அந்த மாதிரிலாம். இதில் டேட்ஸ் பார்க்கும்போது இந்த டேட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாடா மச்சான் மாமா மச்சான் தான் பேசிக்குவோம். ஸோ இதெல்லாம் இல்லை மச்சி, இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம், இந்த ஃபைட் நான் பண்ணலாம் இதெல்லாம் சொல்லும்போது செய்து நான் எப்போவுமே மீட்டிங் போனோன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொல்லும்போதே அதுக்கான ப்ரீஃபும் அந்த இதுவும் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஆக போது இந்த மாதிரி பண்ணலாம், இதில் இருந்து போகலான்ட்டு கதை சொல்லும்போது நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப் சொல்லிடுவேன் நான். ஓகே. ஸோ அது சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அடுத்த கதைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சொன்னோன்னே அதுவும் பிடிச்சி போச்சு. புது திங்கிங் அதுக்கு இதெல்லாம் நாங்கள் யோசிக்கல, இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணல, நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே மூணாவது சொல்லாங்க. நான் அப்போ சொல்கிறேன் சார் இதுதான் பண்ணுறது பிளானில் இருந்தது, அதுக்கப்புறம் டேட்ஸ் இருக்காது சார். நான் அப்போ சொல்லி விட்டு வேறு மாஸ்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மைண்டில் வச்சது அவங்க வேறு ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கணும் நல்லா கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும் சார். அதனால் வெளில போய் மீட்டிங்லாம் அவர் தனியாக போய் பேசிட்டு வந்தது இல்லை மாஸ்டர் எல்லா ஃபைட்டும் நீங்கள் தான் பண்ண போகுது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா எனக்கு பக்குன்னு தூக்கி பிடிச்சி ஏற்கனவே மற்ற படங்கள்லாம் டேட்ஸ் இப்படி கொடுத்து வச்சதுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டில்கிட்ட பேசும்போது இல்லை பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும்னு சொன்னால் எப்படியா பண்ணி கொடுக்குன்னு சொல்லி பேசி ஃபஸ்ட்டு டேட் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஆச்சு. ஓகே. அது முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் மீட்டிங்கில் போகும்போது டேட்ஸ்லாம் செட்டில் பண்ணி பக்காவாக எல்லா கிராஃபும் செகண்ட் போகும்போது எனக்கு லைன் தெரிஞ்சிச்சு. இந்த லைன் ப்ரிப்பரேஷன் இல்லாதப்போ நான் கிராஃப் கொடுப்போம். ப்ரிப்பரேஷனோட போகும்போது எப்படி இருக்கும் போய் சொன்னேன்னா நான் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். ஃபைட்டு நான் என்னோட ஃபைட் என்னன்னா வந்தான் அடிச்சாமல் போனான்னு அதுக்கு அந்த ஃபைட்டுக்குள்ளே கதை ஒன்று கிரியேட் பண்ணுவேன் நான். ஓகே. இப்படி வந்தாங்க இப்படி போனாங்க இது அடிச்சாங்க இதனால இதில் கதையில் கனெக்டிவிட்டி அது வந்து என்னோட பேட்டர்ன் ஒன்று இருக்கும். அது எங்கேயுமே எந்த ஃபைட்லையுமே மிஸ் ஆகுது. வந்தமா அடிச்சுமா போனோமான்னு இருக்காது. அது ஸ்டோரியில் நான் அதுக்கு கதையாக சொல்லுவேன், இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இது போகலாம் இது போகலான்னு. அந்த பேட்டர்ன் போகும்போது ஒன்றுத்துக்கும் செட் ஆஃப் கொரியோகிராஃப் ஒன்றுத்துக்கும் போகுது. இப்போ எல்லா ஃபைட்டுக்கும் நான் தான் மாஸ்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனதுமா ஒரே பேட்டர்னில் நான் எடுக்க முடியாது. ஓகே. ஸோ என்னோட டேலண்ட் என்னென்னு இதில் காமிக்கணும். நீங்கள் எதுக்கு 4-5 மாஸ்டர்ஸ் போவீங்கன்னா ஒவ்வொரு ஃபைட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ட்னால தான் மாஸ்டர் தேடி போகுது. ஸோ அது எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்டா இப்போது நான் தான் பண்ணி ஆகணும். இது வந்து ஒர்க்கில் நடக்கிற விஷயத்தில் எங்களுக்குள்ளே போட்டி இருக்கும், ஆனால் போகாமல் யாருக்கிட்டே இருக்காது. ஸோ நான் வந்து எல்லா மாஸ்டருக்கும் தம்பி மாதிரி செல்ல பையன் மாதிரி வளர்ந்த மாஸ்டருக்கும் எல்லாமே ஒரு பக்கம் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க எனக்கு. ஓகே. ஸோ அதில் இந்த படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கான கதை சொல்லி இந்த மாதிரி தான் கேரக்டர் ஃபிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போகும்போது கேரக்டர் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறோம். இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், ஓகே, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகும், இந்த மாதிரி தான் நிற்கும். இந்த கேரக்டர் கோவம் வந்தால் இது பண்ணும், கோவம் வரலன்னா இப்படி இருக்கும். இதெல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அப்போ தான் நான் ஃபிക്സ് பண்ண இந்த மாதிரி விஷയം ഉണ്ട്. ഓക്കെ. ഈ മാർക്കോ മൂവിൽ വരുമ്പോഴേക്കും മാർക്കോയിലെ ഫൈറ്റ് സീനൊക്കെ ഭയങ്കര വയലൻ്റ് ആണ്. അത് ഒറ്റ ഷോട്ടിലെടുത്ത എത്ര ഫൈറ്റ് ഉണ്ട് അതിനകത്ത്? அது அந்த சிங்கிள் ஷாட் ஸ்டெப் ஃபைட் தான் சொல்லுங்கள். ஸ்டெப் ஃபைட் எங்களுக்கு நாங்கள் டே நைட் ஷூட் மாதிரி பண்ணுறது மார்க்கோவில். டேயில் ஒரு லொக்கேஷன் நைட்டு சின்ன பேட்ச் எடுப்போம், திருப்பி 2 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது தான் அந்த ஒரு லொக்கேஷனில் இன்னொரு லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகிற டைமில் தான் நான் போய் லொக்கேஷன் பார்த்தது. ஓகே. லொக்கேஷன் 2-3 லொக்கேஷன் பார்க்கும்போது அதில் ஒரு லொக்கேஷன் இதை காமிச்சாங்க. இது பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அந்த ஸ்டெப்ஸ் ஆனால் கொஞ்சம் ரிஸ்கான செட்டப் தான். எப்போ உடையும் உழுந்து அதில் டேரக்டர்கிட்ட பார்த்து நான் சொன்னேன். டேரக்டருக்கு ஓகே சொல்லிட்டாரு, சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த லொக்கேஷனு, இதில் எப்படி பிடிச்சி போச்சு ஓகே, ஆனால் இதில் எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் எதனால் பிடிச்சி போய் பண்ணலாம் தைரியம் கொடுக்குறது ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபைட் பண்ணிட்டேன் இன்ட்ரோ பிளாக் அதெல்லாம். ஸோ பண்ணும்போது இதை வச்சு இது இல்லை இதுக்கு மேலேயும் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ ஃபைட் பண்ணும்போது யாருக்குமே அடிப்படல. அது ஃபஸ்ட் ரீசன் வந்து உன்னி முகுந்தன் சார் தான். உன்னி முகுந்தன் அப்படிங்கிற கேரக்டரு இப்போ பஞ்ச் பண்ணால் எவ்வளோ கான்டாக்ட் பண்ணணும், கேமரா எங்கே போச்சுன்னா எங்கே ஓவர்லாப் பண்ணணும், இது எல்லாமே வெல் ப்ரிப்பேரான ஆர்டிஸ்ட். நீங்கள் லெசன் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்னால் இப்போ எனக்கு நான் இவ்வளோ நாள் செனி ஃபீல்டில் சர்வீஸ் ஆகி ஃபைட்டு மட்டும்தான் என்னோடய வேலையாக போய்டுது. இப்போ எனக்கு என்ன கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரி சேம்
அப்படியே இருக்கு. இது கூட சேர்ந்து அது கேரக்டர் ஃபாலோ பண்ணணும், அந்த ஹீரோஸும் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களை அடியும் போடக்கூடாது. என்ன ஸ்பீடு பண்ணாலும் எவ்வளோ ஸ்பீடு அது ஃபுல்லாக வாங்கின கம்போஸ் தான் பட்டு போகும். இதில் ஏதாவது மிஸ் ஆனாலும் மூக்கு உடையும், எல்போ பஞ்சு, செவுத்தில் அடிக்குது, இதெல்லாம் எங்கே பவர் கொடுக்கணும், எங்கே பவர் கம்மியாக கொடுக்கணும், ஃபேஸில் எங்கே எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எல்லாமே நீட்டாக பண்ணது. ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். മാർക്കോയിൽ എന്തെങ്കിലും ഇഞ്ചുറീസ് ഉണ്ടായിട്ടുണ്ടോ? ഭയങ്കരമായിട്ട് ஒத்தது கூட அடிபடல, ஒரு ஆள் கூட அடிபடல. என்னோட ஷூட்டில் வந்து நான் பண்ண ஷூட்டில் இது வரைக்கும் ரிஸ்க்கான அடிபட்டு எமர்ஜென்சியாக போன மாதிரி ஆளுங்க யாருமே கிடையாது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சேஃப்டி தான் முக்கியம். சேஃப்டி இல்லைனா அந்த ஷாட்டை பண்ண மாட்டேன். ஏன்னா சேஃப்டியில் ஷாட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அந்த சின்ன 3 செகண்ட் ஷாட்டு வச்சுட்டு படம் ஓட போகிறது கிடையாது. இது ஃபஸ்ட்டு ஃபைட்டர்ஸை தூக்கி கீழே விழுந்தால் தான் ஷாட்டுன்னு அப்படி கிடையாது. அது எப்படி எடுக்கணுங்கிற டெக்னிக்கில் எனக்கு நிறையாவே தெரியும். அதனால் யாருமே கஷ்டப்படுத்தாமல் ஜாலியாக தான் ஃபைட் இருக்கும். நான் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே என்னை பிடிச்சி போய் ஒர்க் பண்ணது காரணம்னா வேலை நான் செய்து வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபைட் வந்து எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியும்னு சொல்லிட்டு டெக்னிக்கு ഫോളോ பண்ணுறதுனால. ഓക്കെ. ഈ നമ്മൾ ഓരോ ആക്ടേഴ്സിനെയും അല്ലെങ്കിൽ വില്ലനൊക്കെ അനുസരിച്ചായിരിക്കുമല്ലോ അവരുടെ ഒരു ഫൈറ്റ് എങ്ങനെയായിരിക്കും നമ്മൾ പ്ലാൻ ചെയ്യുന്നത്. ഇപ്പോൾ മാർക്കോയിൽ ഉണ്ണിമുകുന്ദനല്ല, തല്ലുമലയിൽ വരുമ്പോൾ ടോവിനോ, ദെൻ ബ്രഹ്മയുഗത്തിൽ വരുമ്പോഴേക്കും ഡിഫറൻ്റ് ആണ്. അതേപോലെ തന്നെ വാഴയാണെങ്കിലും അങ്ങനെ ഓരോ മൂവിയിലും ഓരോ ആക്ടേഴ്സിനെ അനുസരിച്ചാണല്ലോ നമ്മൾ ഫൈറ്റ് ഡിസൈൻ ചെയ്യുന്നത്. അതിന് വേണ്ടി ചെയ്യുന്ന ഒരു വർക്ക് എന്താ? അല്ലെങ്കിൽ தள்ளுமலை பார்த்தீங்கன்னா நான் வந்து அசோசியேட், அதில் வந்து கொரியோகிராஃப் பேட்டர்ன் எல்லாம் எப்படி கொரியோகிராஃப் பண்ணுங்கிறது அது எல்லாமே நான் தான் எல்லா ஃபைட்டர்ஸும் கொரியோகிராஃப் பண்ணுறது. டொவினோ வந்து எனக்கு முன்னாடிலேருந்தே பழக்கம். எனக்கு மின்னல் முரளி இதுலேருந்து அப்போதுலேருந்து அசோசியேட்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு டொவினோ கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன். ஸோ டொவினோ வந்து எப்படின்னா அவரோட கேட்டகரி வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் ஃபைட்டில், அதை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அது வந்து டாப் லெவலுக்கு போயிட்டே இருப்பாப்புல, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாப்புல டொவி. அதே மாதிரி அந்த ஃபேஸில் அந்த க்யூட்னஸும் அதுவும் மிஸ் ஆகாது டொவியோட ஃபைட் பண்ணும்போது. அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த சின்னோட பிரித்தாக இருக்கட்டும், அந்த பல்ல கடிக்கிறதா இருக்கும். ஸோ பார்த்து ஸோ ஃப்ரேமிங் வைக்கிறது வந்து அதுக்கு பார்த்து வைப்பாங்க டொவிக்கு. அதுமாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து கற்றுக்கிட்டு பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அவர். ஸோ இப்போ வந்து அதுக்கு கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே ஆல்ரெடி கற்றுக்கிட்டாச்சு. இப்போ பண்ணாலே போதும், எந்த டைமில் எதுன்னு லுக்கு கொடுக்கணும், என்ன எதுன்னு அந்த மாதிரி பண்ணணும். ஓகே. அதில் பண்ணுவோம் லுக்மேனு சொல்லி ஆகணும். அதில் லுக்மேன் வந்து டொவியோட கொஞ்சம் ஜூனியர். நான் அஜகாச்சந்திரம் பண்ணும்போது லுக்மேன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் எனக்கு பழக்கம். யாருன்னு தெரியாது, எல்லா ஃபேமிலியும் டே நீடா இங்கே இது வாடா, இங்கே வாடா அப்படின்னு. அப்போ அங்கே அவர் ஆர்டிஸ்ட்டுப்பா இந்த படத்தில் கேரக்டர் பண்ணுறாருன்னு இங்கே வாடான்னா என்னடா அவன் பேருனா இப்போ லுக்கு மேனா அதான் அவனுக்கு இப்போ ஆயிடுச்சுன்னா இப்படி தான் எங்களுக்குள்ளே பழக்கமாச்சு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு நாங்கள் திக்காக போய்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த படம் வரும்போது என்னோட வளர்ச்சி வந்து லுக்மான் பார்த்துட்டு இருக்கோம். லுக்மானோட வளர்ச்சி நான் லைவாக பார்த்துட்டு இருக்கேன். லுக்மான் ஆர்டிஸ்டாக ஹீரோவாய் படம் இப்போ பண்ண படங்கள்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன். நானும் அவனும் மாமா மச்சா மாதிரி நானும் லுக்கும். ஸோ தள்ளுமலையில் பண்ணும்போது லுக்மானுக்கு வாண்டடான ஷார்ட்ஸ் நிறையா நான் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் தான் கொரியோகிராஃபர். அதில் டொவிக்கு ஈக்குவலான ஃபைட்ஸ் லுக்குக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுது. அதுமாதிரி காலித் ரகுமான் சொல்லி அவன் தள்ளுமலை நீ எந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுனா கேட்டு அது சக்ஸஸ் ஆகுமோ இல்லையாங்கிற பயத்தோடு நாங்கள் பண்ணோம். இந்த விக் ஆகட்டும் அதுவாகட்டும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் ஏற்றுக்குவேன், சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாம் ஏற்றுக்கலாம், ஜாலியாக பண்ணு மச்சான் அப்படின்னு காலித் ரகுமான். ஜிம்சி ஆகட்டும், ஜிம்சிலாம் கேமராவில் பூந்தளவு கீழே போகாமல போகுது. ஆப்ரேட்லாம் ஜிம்சி பார்த்தா நான் நிறையா கற்றுப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஆன ஸ்பீட் மூவ்மெண்ட் எல்லாமே ஜிம்சி அந்த வே ஆஃப் இது இருக்கும், இப்படி தான் ஃபைட் எடுக்கணும் ரூல்ஸ் இருக்கும். ஓகே. அதெல்லாமே பிரேக் பண்ணி எடுக்கக்கூடிய ஆளுங்க தான் இவங்கலாம். ഓക്കെ, അടിപൊളി. സോ നമ്മൾ ടേസ്റ്റിക്കാണ് ആളുകളെ സോ നമുക്ക് ഓരോ ആളുകളെ നോക്കിയിട്ടായിരിക്കും നമ്മൾ ആ ഒരു ഫൈറ്റ് ഡിസൈൻ ചെയ്തു പോകുന്നത്. ஆளை நோக்கி தான் ஃபைட் டிசைன் இருக்கும். ஓகே. தென் பிரம்மயுகத்தில் வந்தப்பழிக்கும் பிரம்மயுகம் பண்ணும்போது டேரக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண நார்மல் ஃபைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஃபைட்டாக இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் போகுது. அது சொல்லும்போது கதைக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. இதுதான் கண்ணு எவ்வளோ ஃபைட் வேணால் அடிக்கலாம், ஆனால் கதைக்கு செட் ஆகணும். அது இவ்வளோ டூரேஷன்னா இவ்வளோ தான் கதைக்கு. இல்லைன்னா ஒரு படத்தில் டூரேஷன் ஜாஸ்தியாக தான் ஃபஸ்ட்டு கை வைக்க வேண்டியது ட்ரிம்மில் வந்து ஃபைட்டில் தான் கை வைப்பாங்க. ஓகே. ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துப்பேன். ஏன்னா எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் கொடுப்பேன், தாண்டி போக மாட்டேன். லிமிடேஷன் இவ்வளோ தானே இவ்வளோ தான். ஸோ லைவ்னஸ் வந்து மிஸ் ஆகக்கூடாது. இது வாழை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஸ்பீட், அதில் வந்து நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே ஸ்பீட் கட்டில் தான் போயிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ அந்த கேம்பஸ் ஃபைட்டு அடிப்படை அது அதோட வே ஆஃப் மேக்கிங் வந்து ஃபுல்லாக ஸ்பீட் கட்டு பட்டு போயிட்டு இருக்கும். இது வந்து பிபின் தாஸ் தான் அப்போ தான் அவங்களோட பழக்கம். அந்த அது மூலியமாக தான் குருவாயூர் வந்தது. ஸோ அப்போலாம் நான் அப்டேட்டில் வந்துட்டு இருக்கேன் மாஸ்டர்ஸ். ஓகே. ഗുരുരമല ആ ഒരു എല്ലാവരും കൂടെ നിന്നിട്ട് മറ്റേ കയറി அது நான் வாழா படம் பண்ணும்போது சார்கிட்ட பேசினேன், பிபின் தாஸ் பேசும்போது இந்த மாதிரி சேனல் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஜல்லிக்கட்டு பண்ணும்போது நாங்கள் 500 பேர் மேலே ஏற்றணும், இந்த மாதிரி பேமெண்ட் போட்டு தான்.
ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதனால இது ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ இதோட ஐடியாஸ் தான் இங்கே மேட்ரு. ஐடியாஸ் இல்லைன்னா டேஸ் போயிட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் தான், அதை எப்படி எடுக்கணும், அதுக்கான வேலைகள் என்ன பண்ணுறது தான் இங்கே மாஸ்டரோட மெயின் வேலை. அதில் சேஃப்டியாக என்ன பண்ணுங்கிறது தான் മാസ്റ്ററുടെ വേല. ഓക്കെ, ഞാനിങ്ങനെ കേട്ടു മാർക്കോയുടെ ടൈമിൽ തന്നെ 1-2 സിനിമകൾ വേറെ ഉണ്ട്. ഇപ്പോൾ കത്തനാരുടെയും ആലപ്പുഴ ജിംഖാന, പൈങ്കിളി, പല സിനിമകളുടെ ഫൈറ്റ് സീനും സാർ കോർഡിനേറ്റ് ചെയ്യുന്നുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അതെല്ലാം കൂടെ அது இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் கூட. ஏன்னா கத்தனா பண்ணும்போது ஃபைட்டு வேறு மாதிரி ஃபைட்டு, மார்க்கோ பண்ணும்போது அது ஃபுல் ப்ரூட்டாலிட்டி அந்த மாதிரி ஃபைட்டு. நம்மளுக்கு இது இப்போ ஆலப்புழா ஜிம்கானா பண்ணும்போது ஃபுல்லாக பாக்ஸிங் அந்த பேட்டர்ன் தான் ஃபுல்லாக ஃபைட்டு. இந்த கொரியோகிராஃபோட ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். பைங்கிலி போகும்போது அது வேறு மாதிரி பைக்ஸ்க்கு அந்த மாதிரி மேட்ரு ஒன்று போகும், சின்ன மேட்ரு தான். இப்போ மரணவாஸ் பண்ணால் அது ஒரு ஃபைட்டு, வே ஆஃப் ஃபைட்டு. இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக படம் ப்ரான் கோட் ஷாப், அதோட ஃபைட்டும் அது மாதிரி. ஸோ ஒன்று பேட்டர்ன்ஸ் வந்து கதை மூலியமாக தான் நான் அந்த பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது. அது கதைக்கு சிங்க் ஆகும்போது நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ வெரைட்டி கொடுக்க முடியுது. ஸோ எதுக்குமே சலிக்காமல், காமெடினா காமெடி, சீரியஸ்னா சீரியஸு, சென்டிமெண்ட்னா சென்டிமெண்ட்டு, கேபிள் ஒர்க்னா ஃபேண்டசினா இந்த மாதிரி எல்லாமே அதால் எப்படி கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அதனால அப்படி அப்படியே நான் பிஸியானது தான். ഓക്കെ, അടിപൊളി. ദെൻ ഇതിൻ്റെ കൂടെ തന്നെ നമ്മൾ കൊറിയോഗ്രാഫി ചെയ്യുക മാത്രമല്ല ബ്രോ ക്യാമറയും കൂടെ ചെയ്യാറുണ്ടെന്ന് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്. கேமரா வந்து எனக்கு அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம். ஃபோனில் வீடியோ எடுக்கிறதாகட்டும் எல்லாம். இப்போ அனிமல் படம் பார்த்தீங்கன்னா அது ரிஹர்சல் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனில் தான் ஷூட் பண்ணி, கொரியோகிராஃபி நானே போட்டு ஃபோனில் ஷூட் பண்ணுவேன். ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணுவேன், எடிட் பண்ணி மாஸ்டர்கிட்ட காமிப்பேன். அப்போ டேரக்டர்கிட்ட போவோம். ஸோ இதெல்லாம் அப்பத்துலேருந்து நான் மாஸ்டர் ஆகிறதுக்கான உண்டான வேலைகள் எல்லாமே நான் அப்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணது தான். இப்போ கேமரா என் கையில் வந்துச்சுன்னா, இப்போ 10 பேர் அடிக்கணும்னா எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிஸ்ட் சொல்லி கொடுக்குறோம், ஃபைட்டர்ஸ் செஞ்சுருவாங்க. ஓகே, இந்த 10 பேர் எங்கெங்கே வருவோம் நம்ம கேமராமேனுக்கு தெரியாது ஒரே ஷாட்னா. ஏன்னா அந்த அவங்க ஃபைட் மூடில் இருக்க மாட்டாங்க, ஷாட் எடுப்பாங்க, இது போவாங்க, இது ஓகே. ஃபைட்டு தெரிஞ்சதுனால எனக்கு இங்கே ஒருத்தவா இங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே டச் ஆங்கிள் இருக்கணும், சார் எனக்கு டச் வேணும், இங்கே டாப் போகணும், இந்த இடத்துல கீழே போகணும், இதை நான் சொல்லி கொடுத்து திருப்பி அதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு இல்லாமல் நானே பண்ணுறோம் அதெல்லாம். ஸோ அதனால எனக்கு தெரியும் எந்த டைமில் போகணும், எங்கே மூவ் பண்ணணும், எந்த இடத்துல அடி ஓவரலாக போகணும், எங்கே டவுன் பண்ணணும், இவன் எப்போ விழுவான், ஒரு ஃபைட்டு சுற்றிட்டு வந்து அவன் எந்த இடத்துல விழுவாங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மிஸ்ஸே ஆகாது. அதனால நான் கையில் எடுத்து கொண்டலில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட் மூவ்மெண்ட் ஒன்று பண்ணுவேன். அது போட்டில் நிற்கவே முடியாது. അതെങ്ങനെ ബാലൻസ് ചെയ്തത്? ஸோ அது இவங்க ப்ரொடியூசர் அவங்க தான் கேட்டு என்னை பார்த்துட்டு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ இந்த மாதிரி மேக்கிங் ஒன்று வேணுமா சார் அப்படின்னா, மேம் அதில் நிற்கவே முடியல, போட்டில் தலை சுற்றுது, போயிட்டு வரதுக்குள்ளே கஷ்டமாகுது, இல்லை அது பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன்னு சரி பண்ணி கொடுக்குது மேம்னா அங்கே போட்டு திலீப் சார் கேமரா மேம் அவர் சார் ஒரு சிங்கிள் ஷாட் பண்ண போது எனக்கு ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துருங்க, கேமரா கழட்டி கையில் கொடுத்துருங்க, சரி பண்ணுங்க மாஸ்டர். அது சிங்கிள் ஷாட்டில் டூப்பையும் ஆளையும் மேட்ச் பண்ணி ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருப்போம். அது பார்க்கறதுக்கே அதுக்குள்ளே எப்படி அதை பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆன் ஸ்பாட்டில் போடுற கொரியோகிராஃபி அண்டு அந்த டைமில் நம்ம എടുക്കുന്ന ഡിസിഷൻ தான். ഓക്കെ, ഇവിടെ നമ്മളിപ്പോൾ ഒരു മൂവി ലൊക്കേഷനിലാണുള്ളത്. അപ്പോൾ ഞാനിങ്ങനെ പറയുന്നുണ്ട് അവരുടെ അടുത്ത് ലോങ് ഷോട്ട് വേണം, അങ്ങനെ വേണം എന്നൊക്കെയുള്ളത്. അപ്പോൾ സോ ഈ ഒരു മേക്കിങ്ങിൽ നമ്മൾ ഒരു സജഷൻസ് കൊടുക്കാറുണ്ടോ? மேக்கிங் கம்பல்சரி ஸ்டண்ட்டு வந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட செஷன் தான் இருக்கும். ஏன்னா எடிட்டிங் நான் தான் பண்ணுவேன். இது இப்படி தான் வரப்போகுது, இது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், இப்படி தான் போகும், இதுக்கப்புறம் இந்த ஆர்டர், இதுக்கப்புறம் இந்த ஆர்டர், இது எல்லாமே என் மைண்டில் போயிட்டு இருக்கும், கால்குலேஷன் போயிட்டு இருக்கும். இந்த ஷாட்டில் இவ்வளோ தானே, அதுதான் அதுக்கு மேலே போக மாட்டேன், கட்டு சொல்லிட்டு அடுத்த ஷாட்டுக்கு போய்டும். ஸோ இந்த மாதிரி தலைவன் பார்த்தீங்கன்னா மேலே பாதி ஃபைட்டு கீழே பாதி ஃபைட்டு, ஒரு ஃபைட்டு கண்டினியூட்டி இருக்காது. நான் ஃபுல் ஃபைட்டே எடுக்கல, இங்கே இவ்வளோ தான் கட்சி, இங்கே இவ்வளோ தான் கட்சினா எடுக்கும்போது ஆசிஃப் அலிக்கு அதுக்கு வந்து புரியல, என்னடா இவன் போதுன்றான், இங்கே ஃபர்ஸ்ட் அடித்தான், நெக்ஸ்ட் இங்கே படுக்க சொல்லி இங்கே போய் விட சொன்னான், நெக்ஸ்ட் இங்கே சுற்றில அடிக்க சொன்னால், இங்கே வந்து எட்டி உதைக்க சொன்னால், போதும் ஃபைட்டு முடிஞ்சிச்சுட்டான், என்ன எடுத்து வச்சுருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு 3 நாளுக்கு எடிட் இல்லை. 3 நாள் எடிட்டிங் கீழே மேலேயும் கம்போஸ் ஆகி பார்க்கும்போது அது பயங்கரமாக வந்துச்சு. ஸோ மாஸ்டர் பக்கா தெளிவாக இருக்கா, எங்கே மாஸ்டர் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாப்புல. சார் இங்கே தான் சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குங்கிறதுனால தான் நம்மளோட ஸ்பின் இவ்வளோ പടങ്ങൾ പോയിട്ട് ഇருக்கு. സ്റ്റണ്ടിൻ്റെ A to Z കാര്യങ്ങൾ നമ്മളിൽ സെറ്റാണ്. ക്യാമറ ആണെങ്കിലും ഏത് ഷോട്ട് വെക്കണമെന്നാണെങ്കിലും എല്ലാം നമ്മൾ സെറ്റാണ്. ഇതിനോട് ഈ 1.5 year കൊണ്ട് 31 സിനിമകളൊക്കെ ചെയ്തു, അങ്ങനെ കുറച്ചധികം റെക്കോർഡുകൾ മാസ്റ്ററുടെ പേരിലുണ്ട്. அது எப்படி வந்து ஏன்னா பேசிக்காக ஒரு படம் பண்ணி அது ஹிட் ஆகி அது மூலிமா தான் படங்கள் வரும். இதான் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்தது. ஆனால் எனக்கு அப்படியே உள்ட்டாக ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டு போது மாஸ்டர் ஆகும்போது கஷ்டப்பட்டு தான் மாஸ்டர் ஆனது, எல்லாம் ஈஸியாக ஆக மாட்டாங்க. அந்த எதனால கஷ்டம்னா நான் டாப் நம்பர் 1 பிஸி ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், அதெல்லாம் சேலரிலாம் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் படம் வந்தால் தான் சம்பளம், இல்லைன்னா ஃபைட்டர் வேலைக்கெல்லாம் போக முடியாது. திருப்பி அகைன் போனால் திருப்பி 1 year வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கு தான் ஃபைட்டர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டான பொசிஷன்லாம் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் மாஸ்டர் ஆகணும்னு நம்ம பிளான் பண்ணி வந்தோம். ஸோ திருப்பி ஜீரோலாம் ஸ்டார்ட் பண்ணணும், மாஸ்டர் ஆகணும், ஒன்றுமே இல்லை ஆகிட்டேன். திருப்பி இது மூலிமா சம்பாதிச்சா தான் காசு எல்லாமே பேர் எல்லாமே.
ஸோ ஃபைட்டர் ஆகும்போது நான் பண்ண ஒர்க் எல்லாமே வந்து மாஸ்டர் ஆகும்போது யூஸ் ஆகலை. ப்ரொடியூசர் கேட்கும்போது என்ன படம் பண்ணியிருந்தா கேட்டாங்க. நீங்கள் சார் நான் மேலேருந்து குதிப்பேன், எனக்கு பயமே கிடையாது, நான் ஸ்டெடி வண்டியில் அடிப்பேன், கீழே விழுவேன், உடம்பு கொளுத்திட்டு ஓடுவேன், இதெல்லாம் ஃபைட் அப்போ வந்து ஃபைட்டர் ஆகும்போது அது பெருமை. ஏன்னா அப்போ வந்து நல்லா ஒர்க் பண்ண இதெல்லாம் பண்ணால் ஃபைட்டர் பெஸ்ட்டு ஃபைட்டர், எல்லா வேலையும் செய்கிற ஃபைட்டர் பிஸியாக ஒர்க் பண்ணுவான். ஒரு ப்ரொடியூசருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நீ என்ன பட்ஜெட்டில் ஃபைட்டை கொடுப்பேன் இதுதான். அப்போ என்கிட்ட படங்கள் எதுவுமே கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆசாத் இது கண்ட்ரோலில் தான் கேலிக்கெட்டில் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு நீ பண்ணு வா, உனக்கு எதுக்கு டேலண்ட்டு சாவை பண்ணும்போதே சொல்லிட்டாரு, நீ 6 மாதத்துக்கு அப்புறம் படம் சாதில் நீ மாஸ்டர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் பண்ணுறது சார் நான் கேஷுவல் விட்டார். நாம் அனிமல் துணிவு கங்குவாலாம் பண்ணும்போது ஆல்ரெடி எனக்கு ஒரு 8 படம் வந்துச்சு மாஸ்டர் ஆகுது, இதெல்லாம் விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 படங்களை அப்படியே போஸ்ட் பண்ணேன். கடைசியாக கங்குவா முடிச்சுட்டு தான் நான் இண்டிபெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்புனது. ஸோ போகும்போது ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஜீரோவில் கிளம்புனேன். ஃபைட்டர் ஆகும்போது ஜீரோவில் கிளம்பி நல்லா பீக்கில் வந்தேன். திருப்பி ஜீரோவில் அதே பேக்கில் சைபரில் போகும்போது பயம் அதெல்லாம் இருக்கும், சப்போர்ட் எதுவுமே இல்லை, யாருமே சப்போர்ட் பண்ணல. சரி எனக்கு பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ அதில் போகும்போது தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எனக்கு செகண்ட் படத்துக்கு டேட் இல்லை. செகண்ட் படம் பண்ணும்போது ஃபஸ்ட் படம் தேர்ட் படம் அப்படியே ஃபஸ்ட்டு தலைவன், லவ்லி, பிரம்மயுகம், நடிகர் தெலுங்கு வீடியோ வந்துகிட்டே இருந்தது படம். ஆனால் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை. ஆனால் படங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சு இப்போது 31 மூவிஸ் வரைக்கும் 1.5 இயர்ஸில் முடிஞ்சுது. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளோ தூக்கம் இல்லை அது இல்லை அப்படி ஓடி இருக்கேன். எப்படி அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் ஆஃப் வே ஆஃப் கொரியோகிராஃப். സോ 1.5 വർഷം 31 സിനിമ, അത് നമ്മൾ കേൾക്കുമ്പോൾ തന്നെ അത് എങ്ങനെ അത് സാധിച്ചു എന്നുള്ളൊരു കാര്യമുണ്ട്. പിന്നെ മാത്രമല്ല ബ്രോയുടെ ഫാമിലി എന്ന് പറയും, മാസ്റ്ററുടെ ഫാമിലി എന്ന് പറയുമ്പോഴേക്കും അവിടെ ഫുൾ ஃபேமிலி ஃபைட்டர்ஸ் ആണ്, ஃபுல் ஃபைட்டர்ஸ் ആണ്. என்னோட ஃபேமிலியில் மொத்தம் 32-34 பேர் ஃபைட்டர்ஸ் மட்டுமே இருக்காங்க. அப்பா, அண்ணன், மாமா, மச்சான், அண்ணன் பசங்க, மாமா பசங்க, மச்சான் பசங்க, தம்பிங்க எல்லாமே டோட்டலாகவே ஃபைட்டர்ஸ் தான். அப்பா அவங்கள அடுத்த ஜென்ரேஷன் 3rd ஜென்ரேஷன் வரைக்குமே ஃபைட்டர்ஸ் தான் எல்லாமே. ஓகே. அப்போ வந்து எம்ஜிஆருக்குலாம் டூ போட்டு அந்த உரிமை கோரில் அந்த படம்லாம் அப்பா டி கோவிந்தராஜன் நேம் ஹாஸ் கிங்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தது சென்னைக்கு. அது மூலியமாக தான் இவங்க எல்லாமே ஃபைட்டர் ஆனது. ஓகே. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கும்போது கடைசியாக ஃபைட்டர் ஆக்கி விட்டது என்ன தான். ஓஹோ. ஸோ நான் எதனால் ஃபைட்டர் ஆனேன்னா மாஸ்டர் ஆகிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு தான் தெரியும். ஃபஸ்ட்டு யாருமே மாஸ்டர் ஆகலே. மாஸ்டர் ஆனால் என்னன்னா 8th படிக்கும்போது சம்திங் அந்த டைமில் நான் யோசிச்சது அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தேன். எடுத்து மாஸ்டர் ஆகி நான் படம் பண்ணி தேவை. அதுக்கு பின்னாடி 15 வருஷம் கதைகள் இருக்குது. நான் கற்றுக்கின மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் அவர் தான் எனக்கு எல்லாம் மேடு சொல்லி கொடுத்தது. அண்ணா சமாதி பேக் சைடில் கிளாஸ் வச்சிருக்காரு, கோடம்பாக்கத்தில் வீடு. டே நைட்டு நான் எப்போ போனாலும் எனக்கு நான் தனி ஒரு ஆளாக போனால் கூட எனக்கு நின்று கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்து கஷ்டப்பட்டு என்னை உருவாகிறதுக்கு பின்னாடி இத்தனை பேர் கதைகள்லாம் இருக்குது. ஓகே. தென் ഇത്രയും നാൾ എത്ര പേർക്ക് ഡ്യൂപ്പ് ചെയ്തിട്ടുണ്ടാവും? എനി ഐഡിയ? மோகன்லால் சாருக்கு போட்டிருக்கேன், மம்முக்கு சாருக்கு போட்டிருக்கேன், டொவினோ சாருக்கு போட்டிருக்கேன், மிகாயில் பண்ணும்போது இவருக்கு மார்க்கோக்கு மிகாயில் கனெக்ஷன் கூட உண்டு. அதுவும் உண்டு. ஆக்சுவலாக நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்டுலாம் வாங்குறதுக்கு ஃபைட்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஃபோனில் பசங்களை வச்சு ஷூட் பண்ணிருக்கேன் வீடியோ. ஓகே. ஸோ நான் மார்க்கோட அந்த கத்தி ஃபைட்டு பார்த்தீங்களா, ஒரு கதை ஒரு சாங் எழுதுனா நோட் பண்ணி வைப்பாங்க. ஓகே. கதைனா நோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்பயே கிரியேட் பண்ணுவேன். 2014 அந்த டைம்லேயே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் மேக் பண்ணியிருப்பேன். மார்க்கோட ஃபைட்டு அந்த கத்தி ஃபைட்டை முடிச்சுட்டு நான் ஒரு வீடியோ எனக்கு காமிச்சேன் அனீப் சாருக்கு. ஓகே. காமிச்சா என்ன மாஸ்டர் கத்தி கீழே போட்டு காலில் அடி கேட்ச் போட்டு கழுத்தில் கொடுத்தது இதே மாதிரி இருக்கேன். உங்கள் படத்துக்கு நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருந்தில்ல, நான் 2014 இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் போல இருக்குது. ஏன்னா என்கிட்ட வெரைட்டி ஆஃப் தாட்ஸ் வந்து எப்போதுலேருந்து வருது. ஓகே. அதெல்லாம் சேகரித்து வச்சு தான் இப்போது நீங்கள் எந்த இது சொன்னாலும் அதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ ஒன்று இருக்குது, சின்ன பசங்க வச்சு அப்போது மேக் பண்ணது. சேம் மார்க்கோட സിറ്റുവേഷൻ அதில் இருக்கும். ஸோ കുഞ്ഞിലേ തൊട്ട് ഈ പറഞ്ഞ പോലെ ഒരു ഫൈറ്റ് സീൻ അല്ലെങ്കിൽ ഒരു ഫൈറ്റ് മാസ്റ്റർ എന്നൊരു സ്വപ്നം മനസ്സിലുണ്ടായിരുന്നു. പിന്നെ അതേപോലെ തന്നെ വീട്ടിൽ കുറേ കുതിരകൾ ഉണ്ടായിരുന്നു, ഒരു വലിയ പല സിനിമകളും പഴശ്ശിരാജ് ഉൾപ്പെടെ പല സിനിമകളും നമ്മുടെ ഫാമിലിയിൽ നിന്നാണ് കുതിരകൾ പോയതെന്ന് ഞാൻ കേട്ടു. அது அப்பா வந்து இதில் லெஜெண்டு. எந்த ஹாஸாக இருந்தாலும் இப்போ வேட்டையாளர் குதிரை ஓட்டுற முத்து போட நாட்டாம, பழசுராஜா, லாஸ்ட் பொன்னியின் செல்வன், காஷ்மா, எக்கச்சக்கமான படம் அது லிஸ்ட்டில் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் படங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஆர்டிஸ்ட் ஓட்டுனா அது ஹாஸ் தான் ஓட்டுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இப்போது இம்சேஷன் முன்னாள் போலீஸில் அலெக்ஷன் ஒரு ஹாஸ் நெத்தியில் ஒயிட்டு ஃபுல் பிளாக் ஆகும். அந்த ஹாஸ் பார்த்தா அப்படியே தெலுங்கு படத்தில் ஓட்டுருக்கும், அப்படியே ஹிந்தி படத்தில் ஓட்டுருக்கும். ஸோ இதில் அந்த ஹாஸ் பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒயிட்டு ஃபுல் பிளாக் ஆகும். அது பேர் அலெக்ஷன் நேம். அந்த ஹாஸ் வந்து அந்த ஹாஸோட டேட் வாங்கி தான் ஷார்ட் வைப்பாங்க மற்ற இடத்துல. ஏன்னா அது அவ்வளோ பக்கா ட்ரைனிங்னா இப்போ கேமரா இங்கே வச்சா வந்து இங்கே நின்னா இங்கே தான் நிற்கும். அப் பண்ணணும்னா கரெக்டாக பண்ணணும், லேண்ட் பண்ணணும். குழந்தை உட்கார வச்சா குழந்தைக்கு எப்படி ஓடணும்னு அதுக்கு தெரியும், பெரியவங்களை உட்கார வச்சா எப்படி ஓடணும்னு அதுக்கு தெரியும், வயசானவங்களை உட்கார வச்சா அதுக்கேற்ற மாதிரி ஓடும். ஸோ அந்த மாதிரி ஹாஸ் இருக்குது. அது கொடி கட்டிப்போ அந்த ஹாஸ். ஸோ இந்த மாதிரி அவரோட கேரக்டரில் இந்த சிவா படம், ரஜினி படம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ஒயிட் ஹாஸ் அப்பா தான்.
இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஆக்டர்ஸிന്റെ ഡേറ്റിനനുസരിച്ച് നമ്മൾ ഹോഴ്സിന്റെ ഡേറ്റും നോക്കിയിട്ടാണ് அப்படி இருக்கும். அந்த மாதிரி பிஸியாக அந்த காலங்கள் அது. മാസ്റ്റർ ഹോഴ്സ് നന്നായിട്ട് റൈഡ് ചെയ്യും. நான் ஹவுஸ் நல்லா ரைன் பண்ணுவேன், ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவேன், ஹைட் ஜம்ப் பண்ணுவேன், கார் அப்செட்டு கார் ஓட்டுறது, பைக் ஸ்கிட்டு பைக்கு. ஸோ நான் மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எதனால இதெல்லாம் வாண்டடாக பண்ணேன்னா, நான் மாஸ்டர் ஆகும்போது நான் ஷார்ட் எடுக்கும்போது அதோட பெயின் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும். அதனால நான் இதெல்லாமே சேர்த்து எடுத்தது. ஓகே. അപ്പോൾ ഇത്രയും ചെയ്തപ്പോൾ എന്തോ ഇഞ്ചുറീസ് ഒക്കെ ഉണ്ടായിട്ടുണ്ടോ? இந்த கையெல்லாம் முன்னாடி உடஞ்சிருக்கு, இந்த எலும்பு. ஓகே. கால் லெகமெண்ட், இந்த லெகமெண்ட், இடுப்பு, கால் எல்லாம் உள்ளுக்குள்ளே அடி எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே. ஸோ കുറേ പരിക്കുകൾ ഇതിനിടയ്ക്ക് പറ്റിയിട്ടുണ്ട്. നമുക്ക് ഇൻഷുറൻസ് ഒക്കെ ഉണ്ടോ ഇത്? எங்கள் யூனியனில் இன்சூரன்ஸ் யூனியனில் பண்ணுவாங்க, ஆனால் இன்சூரன்ஸ் தனியாக ஃபைட்டருக்கு போட மாட்டாங்க இது வரைக்கும். யாரும் தெரிஞ்சு பண்ணுறதுனால அது ஃபீட்பேக் வந்து மைனஸ் ஆகுது. ஓகே. இன்சூரன்ஸ் தனியாக போட முடியாது எங்களுக்கு. ஓஹோ அப்படியா. இப்போ நம்ம வந்து ബബ്ബയുടെ ലൊക്കേഷനിൽ இருக்கு இல்லையா? അപ്പോൾ ഒരു 10-30ഓളം പോലീസ് ഇപ്പോൾ ഇങ്ങനെ നിൽക്കുന്നത് കണ്ടു. ഇനിയിപ്പോൾ ഇന്ന് രാത്രി ഫുള്ള് ഷൂട്ടാണെന്ന് പറഞ്ഞു. എന്താണ് ഇവിടെ സംഭവിക്കാൻ പോകുന്നത്? ஃபைட்டு தான் இங்கே ഫുൾ ലൈക്ക് ഇന്ന് രാത്രി തുടങ്ങി നാളെ രാവിലെ இது 10 நாள் போவோம். 10 നാൾ ഈ ഒരു മോഡിൽ തന്നെ മോഡിൽ ഫൈറ്റ് പോയിട്ട്. ഓക്കെ ഡൺ. പിന്നെ ആലപ്പുഴ ജിംഖാന വന്നപ്പോഴേക്കും അതിനകത്ത് ഭയങ്കര ഡിഫറെൻ്റ് ആണല്ലോ, ഒരു ബോക്സിംഗ് മോഡൊക്കെ ആണല്ലോ. மார்க்கப் பண்ணும்போது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் பண்ணும்போது டே ஃபுல்லாக இதுவும் நைட் ஃபுல்லாக அதுவும் மாற்றி மாற்றி 15-16 டேஸ் கண்டினியூவாக டே நைட் ஒர்க் பண்ணுது. രാവിലെ മാർക്കോടെ ഫൈറ്റ്, രാത്രിയിൽ ഇത്. ഓക്കെ. ഈ ഫൈറ്റ് മിക്സ് ആകുമോ? மிக்ஸ் ஆகாது. ഈ ജിംഖാനയുടെ ഒരു ഫൈറ്റ് എങ്ങനെയായിരുന്നു? அது பக்கா யூனிஃபார்ம், பாக்ஸிங் யூனிஃபார்ம். ஓகே. அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் அவனோட டேஸ்ட்டு அதை லைக் ഇതിന് ബോക്സിംഗ് നമ്മൾ ബോക്സിംഗ് മാസ്റ്റർ പഠിച്ചിട്ടുണ്ടോ? போஸ்டர் பார்த்துருப்பீங்களே, நான் பாக்ஸிங், கராத்தே, குங்ஃபு, ஜூடோ, இது எல்லாமே என்னோட பேக்கப்பில் நான் கற்றுட்டு தான் வந்திருக்கேன். ഓഹോ അടിപൊളി അടിപൊളി അടിപൊളി. സോ ഇതെല്ലാം നമുക്കറിയാം. எல்லாம் தெரியும். ദെൻ കത്തനാരുടെ ഒരു ഫൈറ്റ് സംഭവങ്ങളൊക്കെ എങ്ങനെയാ? கத்தனார் வந்து நீங்கள் இது வரைக்கும் இமேஜ் பண்ணி பார்க்காத அளவுக்கு ரோஜித் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கேரளாவில் இது மைல் ஸ்டோனாக இருக்கணுங்கிறதோட விஷயத்தினால அது ரொம்ப அதுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறதுக்காக டேரக்டர் ரோஜித். ஓகே. ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது தெலுங்கில் ஒன்று ஒரு படம் மைல் ஸ்டோன் ஆகும் போது மலையாளத்துக்கு இந்த படம் தான் மைல் ஸ்டோன் ஆகுது. அதுக்காக டேயும் நைட்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சது இப்போ கூட அதுக்கான கஷ்டத்தை വർക്ക് നടന്നിട്ട് ഇருக்கு. ഓഹോ ഹോ ഹോ. സോ അങ്ങനെ ഇതിൽ ഏത് സിനിമ ചെയ്യാൻ ഏറ്റവും കൂടുതൽ സ്ട്രെസ്സും സ്ട്രെയിനും വർക്കും ഒക്കെ എടുക്കേണ്ടി വന്നത്? இல்லை எனக்கு எல்லாமே சந்தோஷமாக பண்ணுறது. ஏன்னா லவ் பண்ணி பண்ணுறது. லவ் பண்ணும்போது அதில் கஷ்டம் எதுவுமே தெரியாது. என் கூட இருக்க ஆளுங்களும் எல்லாமே லவ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அந்த டீமே என் கூட இருக்குது. ஸோ இதில் கஷ்டம்னு சொல்ல முடியாது. டயர்ட்னஸ்ஸு இதெல்லாம் ஃபீல் ஆகும்போது ஒரு வாட்டி பார்ப்போம், ப்ரொடக்ஷன் பாய் பார்ப்போம், மற்ற ஆளுங்களாம் பார்ப்போம், ஒரு வேலை இந்த வேலைக்கு போயிருக்கலாமா, இந்த வேலைக்கு போயிருக்கலாமா, அந்த வேலைக்கு போயிருக்கலாமா, இந்த மாதிரிலாம் தோணும், மைண்டில் தாட்டுவோம். ஏன்னா ஆனால் அதில் போனால் தான் அவங்களோட கஷ்டம் தான் தெரியும். இதில் நான் இண்டிபெண்டாக மாஸ்டர் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் 250, இப்போ இந்த பபுவால் இவ்வளோ பேர் செட்டுனா இதுக்கு எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, டே வேஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்வளோ ஷார்ட்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து என் பிளானிங் ஏற்ற மாதிரி நான் சொன்னதை செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ ஸ்பீடாக ஓடுவேன். ഓക്കെ. സോ ഈ ബബ്ബയുടെ കാര്യം പറയുമ്പോഴേക്കും ഫുൾ ഇന്നൊരു പോലീസ് ഫൈറ്റും ചേസും കാര്യങ്ങളൊക്കെയാണ്. അങ്ങനത്തെ ഒരു മോഡിലാണ് പോകുന്നത്. ஓகே. വേറൊന്നും പറയില്ല, വേറൊന്നും சொல்லக்கூடாது. படம் பார்க்கும்போது தான் தெரியாது. நீங்கள் பார்த்ததுனால இது தெரியும் இது ஃபைட்டுக்கு வந்ததா இல்லை இந்த சீக்வன்ஸ் ஃபைட்டுக்கான சீக்வன்ஸ் அது சீனுக்கான சீக்வன்ஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ഓക്കെ. ദെൻ നമ്മുടെ അനിമൽ മൂവിയിൽ ആ ഒരു ക്ലൈമാക്സിലെ ഫൈറ്റ് ബോബി ഡിയോളും രൺവീറും തമ്മിലുള്ള ആ ഒരു ഫൈറ്റ് അത് ഭയങ്കര ഡിഫറെൻ്റ് ആയിരുന്നു. നമ്മൾ ഇത്ര നാൾ കണ്ടൊരു அனிமல் மூவி வந்து நம்ம ஆல்ரெடி பாம்பேல 1 month ரிஹர்சல் பார்த்து எல்லா ஸ்பாட்டில் பண்ணி எல்லாம் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரீ பிளான்லாம் பண்ணி தான் அங்கே லண்டன் போனது. லண்டன் போனதுக்கப்புறமா திருப்பி அந்த மேலே படுத்து சிகரெட் அடிக்கிறது வந்து அங்கே போய் தான் அந்த ஐடியா வந்தது. ஸோ அது அங்கே போய் 2 days ரிஹர்சல் பார்த்தோம். இதெல்லாம் பண்ணி தான் அங்கே போனது. அங்கே ஃபுல் கூலிங், செம்ம கூலிங். அதில் பேல் பாட்டில் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க 2 பேரும் அப்படி ஒத்துட்டு இருப்பாங்க, அப்படி பண்ணாங்க. ஆனால் ஃப்ரேமில் வைக்கும்போது அதை காமிக்க முடியாதுல்ல. நாங்களே மேலே 3 டிஷர்ட்டு அதுக்கு மேலே ஜர்க்கின் இதெல்லாம் போட்டுருந்து அங்கே நிற்போம். அந்த மாதிரி கூலிங்கில் இருக்கும். ஏர்போர்ட்டில் ஃபைட்டு திடீர்னு மழை பெய்யும், ஐஸ் கட்டி மழை பெய்யும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அங்கே பண்ணோம். செம்ம டஃப் அது அனிமலோட கிளைமேக்ஸ். அனிமலில் செகண்ட் பார்ட் கூடிய சீக்கிரம் வந்துடும் ரெடி பண்ணுறதுக்காக. அதாவது படம் ஒன்று பண்ணிட்டு தான் அனிமல் பண்ணுவார் டேரக்டர். ഓക്കെ, അടിപൊളി. ദെൻ വാട്ട് അബൌട്ട് കങ്കുവയിലെ ഫൈറ്റ് സീനും ഭയങ്കര ഒരു അൺറിയൽ ഫൈറ്റ് ആയിരുന്നു അത്. அது ஃபைட்டு ரொம்ப சூரியஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். அந்த காஸ்டியூம் போட்டு அந்த மழையில் ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணும்போது அதே ஒரு 10 கிலோ வெயிட் உடம்புல இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம ஃபைட் பண்ணும்போது ரொம்ப டயர்டாகி பண்ணது தான். ஆனால் அவருக்கு அந்த அது புது வகையான ஃபைட்ஸ் எல்லாமே கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தோம். பைக்காகட்டும், காராகட்டும் எல்லாமே பயங்கரமான பிளான் பண்ணி தான் பண்ணுது. ஓகே. ஸோ கங்குவா பண்ணும்போது யாருக்கும் எதுவும் அடிப்படல. ஆனால்
ஃபைட் பண்ணும்போதெல்லாம் சூர்யா சாருக்குலாம் எல்லாமே லெஜெண்ட் அவங்களாம். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா அது அப்படியே கிராஃப் பண்ணி அப்படியே பிடிச்சிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று, அந்த காஸ்ட்யூம் போட்டு அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்டைலு. இப்போ பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ஸுக்கும் உள்ள இந்த கேரக்டர் ஒரு ஸ்டைலில் இருக்கும், இந்த கேரக்டர் ஒரு ஸ்டைலில் இருக்கும் ஃபைட்டு. ஸோ இதெல்லாமே கேரக்டர் அவங்க மெயின்டைன் பண்ணுறது தான். ദെൻ ഈ ഒരു അതായത് ഇപ്പോൾ ബൈക്ക് സ്റ്റണ്ടും കാര്യങ്ങളൊക്കെ വണ്ടിയിലേക്ക് സ്റ്റണ്ട് ചെയ്യുന്നതും അതിനൊക്കെ സെപ്പറേറ്റ് ഓരോ സ്പെഷ്യലിസ്റ്റുകൾ നമ്മൾ വെച്ചിട്ടുണ്ട്. ஆமாம், எல்லாருக்குமே யூனியனில் தனித்தனியாக ஃபைட் பண்ணுறதுக்கு, பைக் ஸ்டண்ட் பண்ணுறது, மேலே குதிக்கிறது, எல்லாத்துக்குமே தனித்தனி ஆளுங்க இருக்காங்க. ஓகே, ஒன்றுக்கும் தனித்தனி ஆளுங்க அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆகாது, அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ഓക്കെ. ഈ ഫൈറ്റ് ചെയ്യുന്ന പോലെ അത്രയും ടഫാണ് അടി മേടിക്കുക എന്നുള്ളത്. ஆமாம், സോ ഇത് ഈ இவங்க எல்லாமே ஃபைட்டர்ஸ் எல்லாமே வெல் ட்ரெயின். இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஓகே, இப்போ இவங்க எப்படி விழணும் என்ன இதுன்னு அவங்களுக்கு தெரியும். എനിക്കൊന്ന് ഫൈറ്റിന്റെ ആ ഒരു ഇമ്പാക്ട് ആ ഒരു ലൈക്ക് ഇത് മേടിക്കുന്ന ആളുടെ റിയാക്ഷനിൽ നിന്നായിരിക്കും നമുക്ക് മനസ്സിലാകുന്നല്ലേ ഒരു പരിധി വരെ. ஆமாம், அது எல்லாம் வே ஆஃப் லென்சஸ் மேக்கிங்கு, இதெல்லாமே இப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களை பார்க்கும்போது அது தெரியும். எல்லாம் இதுதான் எங்களோட வேலை. இதில் அதிகமாக பண்ணால் தான் நம்ம போக முடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. இப்போ ஸ்டேட்டே கூட்டு போகிறோம். இப்போ ஃபைட் ஹிட் ஆச்சுன்னா, படம் ஹிட் ஆச்சுன்னா பெஞ்ச் மார்க் லெவலே மாறுது இல்லை? எவ்வளோ ப்ரௌட் மூவ்மெண்ட் அது. ஸோ மார்க்கோ 2 ഇതിലും വലുതായിട്ട് സംതിങ് ഈസ് കമ്മിങ് வெயிட்டாகவே இருக்குது. அனிஃப் ரெடியாக இருக்காது. ஸோ இனி വരുന്ന പുതിയ പ്രൊജക്റ്റുകൾ എന്തൊക്കെയാണ്? இருக்கு ஒத்தக்கம்மன் போயிட்டு இருக்கு, பாபா போயிட்டு இருக்கு, 13 படம் கிட்டே இருக்குது லைனப்பில். அதே படங்கள் இருக்குது. ഓക്കെ, അടിപൊളി. സോ ഒരുപാട് സന്തോഷം കാണാൻ പറ്റിയതിലും സംസാരിക്കാൻ പറ്റിയതിലും. ലൈക്ക് സ്റ്റണ്ടിന്റെ കേസിൽ താങ്കൾ വേറെ ലെവലാണ്. ഇനിയും ഇതുപോലെ കുറേ വർക്കുകൾ ചെയ്യാൻ പറ്റട്ടെ. கண்டிப்பாக அடுத்த இதில் மீட் பண்ணுவோம். അടുത്ത വീഡിയോയിൽ മീറ്റ് പറ്റട്ടെ. താങ്ക് യു സർ. தேங்க்யூ சார். பை.